அன்பான நேயர்களே, நாம் இன்று பார்க்க போகும் மருத்துவம் மஞ்சள் காமாலை என்கிற நோய்க்கான மருத்துவத்தை நாம் பார்க்க போகின்றோம். ஜாண்டிஸ் என்று ஆங்கிலத்தில் அழைக்கக்கூடிய மஞ்சள் காமாலையில் பல வகைகள் உள்ளன. ஊது காமாலை, பெருவயிறு என்று சொல்லக்கூடிய காமாலை, பொண்ணுக்கு வீங்கி என்று சொல்லக்கூடிய காமாலை என்று பல வகைகளில் காமாலை இருக்கின்றன. இந்த நோய் ஏற்படும் முன் நமது உடலில் இருக்கக்கூடிய பசித்தன்மையை முதலில் பாதிக்கும். படிப்படியாக பசித்தன்மையை குறைத்து பசி மந்தம் என்று சொல்லக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தும். பிறகு இந்த மஞ்சள் காமாலையை தோற்றுவிக்கும் கிருமிகள் மூலம் உடலெங்கும் மஞ்சள் வண்ணம் ஏற்படும். நகக்கண்கள், கண்கள் மற்றும் பாதங்கள், கட்டை விரலினுடைய பகுதிகள், கை விரல்களின் பகுதிகள் எல்லாம் மஞ்சள் வண்ணத்தில் ஏற்படும். சிறுநீர் கழித்தால் மஞ்சள் வண்ணத்தில் வெளியேறும். அதாவது மலஜலங்கள் கழிக்கும் போதே ஒரு வகையான துர்நாற்றமும் ஒரு வகையான வெப்பமும் கலந்து வெளியேறும். இந்த மஞ்சள் காமாலை பாதித்த பகுதிகள் எல்லாம் படிப்படியாக சுருக்கமும் ஏற்படும். இதனால் பசி மந்தம் என்கிற நோய் ஏற்படும். கை கால்கள் வீக்கம் அடையும். கல்லீரல், மண்ணீரல் மற்றும் ஈரல் பகுதிகள் எல்லாம் பாதிப்படையும். சிறுநீர் பாதை பாதிப்படையும். உணவு குழாய், சிறுகுடல், பெருங்குடல் எல்லாம் பாதிப்படைந்து படிப்படியாக ஆளை உருக்கி மரணத்தை தழுவக்கூடிய ஒரு நோயாக இது கருதப்படுகிறது. இப்பொழுது இந்த நோய்க்கு பல்வேறு வகைகள் இருக்கின்றன. ஹெப்படைட்டிஸ் பி, ஹெப்படைட்டிஸ் A1, AGS என்று பல வகைகள் இருக்கின்றன. இந்த நோய் வந்தவுடன் கல்லீரலை பாதித்துவிடும். இதனால் நோயாளிகள் பெருவயிறு ஏற்பட்டு படிப்படியாக கை கால்கள் வீங்கி சிறுநீர் கழிப்பதில் சிரமம் ஏற்பட்டு மரணமே தழுவக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இந்த நோயை முற்றிலுமாக நீக்கிக் கொள்வதற்கான ஒரு அற்புதமான மருத்துவத்தை நாம் பார்க்க போகின்றோம். அதற்கு முன்னால் இந்த நோய் வந்தால் அதற்கான காரணங்கள், வந்தவுடன் ஏற்படக்கூடிய அறிகுறிகளை பார்த்தோம். வராமல் இருப்பதற்கான சில எளிய வழிமுறைகளை நாம் தெரிந்து கொள்ளலாம். மாதத்திற்கு 2 முறை மஞ்சள் கரிசாலை மற்றும் வெள்ளை கரிசாலை என்கிற மூலிகையை நாம் உணவாக சாப்பிட்டு வரலாம். கடைந்து சாப்பிடலாம், பொரியல் செய்து சாப்பிட்டு வரலாம், அல்லது அந்த இலையை நன்றாக உணர்த்தி காய வைத்து பொடி செய்து 2 கிராம் அளவிற்கு தேனில் சாப்பிட்டு வரலாம். மாதத்திற்கு 1 முறை கண்டிப்பாக பேதிக்கு மருந்து சாப்பிட்டு வயிற்றை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது பொய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரையே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன, நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவை கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவை வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம்.
என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.